கொடிஷியால நடந்த அக்ரி இன்டெக்ஸுக்கு இன்னைக்கு வந்திருந்தோம். லாஸ்ட் இயர் இதே மாதிரி அக்ரி இன்டெக்ஸ்ல நிறைய பிளான்ஸ் வாங்கிட்டு போயிருந்தோம். அதுல ஒரே ஒரு ஃபிக் மட்டும் தான் வந்துருந்துச்சு. இந்த வருஷமும் நிறைய பிளான்ட் வாங்கியிருக்கோம், அதை பின்னாடி சொல்றோம். அதுக்கு முன்னாடி சண்டே அப்படிங்கிறதுனால இன்னைக்கு கூட்டம் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. இங்க அக்ரிகல்ச்சருக்கு தேவையான அந்த சின்ன கொத்துல இருந்து பெரிய நெல்லரிக்கிற மிஷின் வரைக்கும் எல்லா மிஷினரிஸுமே வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நர்சரிஸ் எல்லாம் நிறைய ஸ்டால் போட்டிருந்தாங்க. சீட்ஸும் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. எக்ஸாட்டிக் அனிமல்ஸையும் ஷோகேஸ் பண்ணாங்க. லாஸ்ட் இயர் இந்த அக்ரி இன்டெக்ஸ்ல நிறைய விதைகள் வாங்கிட்டு போயிருந்தோம். அது சிலது வந்து நம்ம தோட்டத்துல வரல. இந்த தடவை நம்ம தோட்டத்துக்கு தகுந்த மாதிரி டெய்லி யூஸ் பண்றதுக்கான வெஜிடபிள்ஸோட விதைகள் வாங்கியிருக்கோம். அது மட்டும் இல்லாம நாங்க தேக்கு, சந்தன மரம், செம்மரம், பலாமரம், சீத்தாமரம் வாங்கியிருந்தோம். லாஸ்ட் இயர் இருந்ததை விட இந்த வருஷம் ரொம்ப கூட்டம் அதிகமாகவே இருந்துச்சு. எங்களுக்கு எல்லா ஸ்டால்ஸையும் ரேண்டமா சுத்தி பார்க்கறதுக்கே ரொம்ப நேரம் ஆயிருச்சு. இந்த அக்ரி இன்டெக்ஸ் மெயினா ஃபார்மர்ஸுக்கும் ஃபார்ம் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர் பண்றவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். நீங்க இந்த அக்ரி இன்டெக்ஸ் அட்டென்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி ஷேர் பண்ணுங்க. இன்னும் வராம இருந்தீங்கன்னா நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு, அதுக்குள்ள வந்து விசிட் பண்ணி பாருங்க. தேங்க்யூ.